வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கான டேட்டாவை வந்து அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கான டேட்டாவை இங்கே இருந்து எடுக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஈக்விட்டி பார்க்கும்போது ஹெவி வேல்யூம் எந்த ஈக்விட்டியில் வந்து அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் வந்து எந்த ஈக்விட்டியில் அதாவது எந்த ஸ்டாக்கில் அதிகமாக ஏறி இருக்குது, அதே நேரத்தில் வால்யூமும் அதிகமாக ஏறி இருக்குது, டெலிவரி எந்த ஸ்டாக் அதிகமாக வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் வந்து எடுக்கிறோம். அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து கெய்னர்ஸ் இருக்குது, 4% ஏறி இருக்காங்கன்னா அவங்க இன்னும் ஏறுவாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக டாடா மோட்டார்ஸ் பற்றி நேற்றுக்கு நம்ம வந்து பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தோம், ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஈக்விட்டியில் அது என்னென்ன ஆயிருந்தது, ஹெவி வால்யூமில் இருந்தது, ஹை வால்யூமில் ப்ரைஸும் அதிகமாக ஏறி இருந்தது. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைப்பாக இருந்தது. ஸோ கரெக்டாக இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 4.8% அந்த ஸ்டாக் ஏறி இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபியூச்சர்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, அது வந்து ஒர்க். ஆனால் அதுவும் வந்து ரிஸ்க்கு தான், 100% ஒர்க் ஆகலாம். ஸோ இதில் நம்ம 4 ஸ்டாக் பார்த்தோம்னா 3 ஸ்டாக் வந்து ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி தான் அங்கேயும். ஸோ அதை எப்படி பார்க்குறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அது இல்லாமல் மற்ற டேட்டாஸ், அதாவது மற்ற வெப்சைட்டில் போய் பார்க்காம என்எஸ்சிலேயே வந்து நான் என்னென்ன டேட்டாஸ்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லா டேட்டாவுமே என்எஸ்சியில் பார்க்கலாம், கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் அப்படி சுற்றி போகணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ என்எஸ்சி வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜில் நான் இருக்கேன். லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் போக வேண்டியது வந்து, இப்போ இது எல்லாமே ஈக்விட்டி சம்மந்தமான விஷயங்க. லைவ் மார்க்கெட்டை கிளிக் பண்ணணுமே, இங்கே லைவ் வாட்ச்னு இருக்குல்ல, இதெல்லாமே ஈக்விட்டி ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், இது கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து கரன்சி டெரிவேட்டிவ்ஸு. இதுக்கு அடுத்தது ஆப்ஷன் செயின். ஆப்ஷன் செயினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் போகணும். கரன்சி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கரன்சி டெரிவேட்டிவ்ஸ்னால் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் டெரிவேட்டிவ்ஸ். ஆப்ஷன் செயின் இதில் வந்துடும். அடுத்தது லைவ் அனாலிசிஸ். இந்த லைவ் அனாலிசிஸில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஓஐ ஸ்பட்ஸ் அப்படின்னு இருக்கும். அது இல்லாமல் ரெண்டாவது பாயிண்ட் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் அண்ட் கான்ட்ராக்ட்னு இருக்கும். ஓகே, முதல்ல இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஓஐ ஸ்பட்ஸை பார்த்துருவோம். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நேரடியாக போக வேண்டிய இடம் இந்த ஓஐ ஸ்பட்ஸ் தான். ஓஐனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நேராக அந்த இடத்த கிளிக் பண்ணதுமே ஸோ ஓஐ ஸ்பட்ஸை கிளிக் பண்ணதுமே லோட் ஆகிடுச்சு. என்ன லோட் ஆகிருக்கு, ஸ்டாக்ஸோட பை அண்டர்லைங்னா ஸ்டாக்கு, கான்ட்ராக்ட்னா இண்டெக்ஸோடதுக்கு போயிடும். இப்போ கான்ட்ராக்டோடது ஸ்டாக்கோடது என்னென்ன வந்திருக்கு, ஆப்ஷன் ப்ரீமியம் இதிலெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை பாருங்கள். ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஏறப்போகுது, ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு அர்த்தம். ப்ரீமியம்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுவும் இப்போ ஒரு ஸ்டாக்கில் வந்து ரிசல்ட் வரப்போகுது, ஆனால் ப்ரீமியம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதையும் பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் அது மேலே ஏறாது. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸை வாங்கினீங்கன்னா நஷ்டம் அதிகமாகும், ப்ரீமியம் அதிகமாக வாங்கினீங்கன்னா என்ன ஆகும், நஷ்டம் அதிகமாகும். ஸோ அப்போ என்ன ஆகணும்னா நீங்கள் இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஸ்டாக்குக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாகுது, எந்த ஸ்டாக்குக்கு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் குறையுது அப்படின்றத நீங்கள் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏற போகிற ஸ்டாக்குக்கு இப்போ அடுத்த மாதம் வந்து ரிசல்ட் வரப்போது இந்த ஸ்டாக் ஏறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனுடைய ப்ரீமியம் ஏறிக்கிட்டு வரணும், ஆனால் ஃபுல்லாக உச்சத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ 3 ரூபாலேருந்து இப்போ எக்ஸாவேர் 3 ரூபா ப்ரீமியம் இருக்குது, எஸ்பிஐ 49 இருக்குது. இப்போ இது வந்து 10 ரூபாலேருந்து 15, 18ன்னு வந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் அப்போ எஸ்பிஐ வாங்கலாம். இப்போ 10லேருந்து 49 வந்துருச்சு, இப்போ ஆல்ரெடி அதிகமாக ஏறிடுச்சு. இப்போ போய் நீங்கள் வந்து அதில் இறங்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், அதை வந்து புரிஞ்சுக்கோங்க ப்ரீமியமில். ஸோ இப்போ இதை வந்து பை கான்ட்ராக்ட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன்னா இந்த இடத்துல போட்டிருக்கோங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த ஸ்டாக்குக்கு இன்றைக்கி அதிகமாக ஏறி இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெக்ஸாவேருக்கு ஏறி இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி 1 ஏப்ரலில் என்ன நடந்திருக்கு, 2 ஏப்ரலில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சஸ் எவ்வளோ, ஓகே, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ. ஸோ 55% ஹெக்ஸாவேரில். அப்போ என்ன நடக்குது, ஹெக்ஸாவேரில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுதுன்னா F1 அதிகமான பேர் ஹெக்ஸாவேருக்குள்ளே வராங்க. இப்போ எதை பேஸ் பண்ணி வராங்க, ஏறுறதுக்கு வராங்களா இறங்குறதுக்கு வராங்களான்றது. ஹெக்ஸாவேரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லைனா ஹெக்ஸாவேரை வந்து ஸ்டாக்கை எடுத்துகிட்டு அதோட ஆப்ஷன் செயினில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியும். ஃபியூச்சர்ஸில் என்ன இருக்குது, ஹெக்ஸாவேர் அதோட டீட்டெயில்ஸ் பாருங்கள், டோட்டலாக எவ்வளோ, ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ, அண்டர்லைங் வேல்யூ 361 ரூபா இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த லெவலில் எஸ்பிஐ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ண போகிறீங்கன்னா எங்கே போய் பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே பண்ணணும். அதே நேரத்தில் வால்யூமும் அதிகமாக இருக்கணும், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்தது கான்ட்ராக்ட் போகிறோம். கான்ட்ராக்ட் கிளிக் பண்ணோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, டாடா மோட்டார்ஸோட ஃபியூச்சர்ஸு அதிலலாம் வந்து எது அதிகமாக இருக்கோ அதெல்லாம் வந்து இது காமிச்சிடும். அது மட்டும் இல்லை, இந்த பை கான்ட்ராக்டை கிளிக் பண்ணதுமே கீழே இங்கே 4 மெனு இருக்குது பாருங்கள். இதை நிறைய பேர் வந்து இதை நோட் பண்ணவே மாட்டாங்க. இதை தான் வந்து நம்ம ப்ளூம்பர்கில், மணி கண்ட்ரோலில், எக்கனாமிக் டைம்ஸில் எல்லா இடத்துலேருந்து எடுக்கிறோம். அவங்க எல்லாருமே இந்த டேட்டாவை தான் எடுக்கிறாங்க.
ரைஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ரைஸ் இன் ப்ரைஸ். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ரைஸும் சேர்ந்த மாதிரி எந்த கான்ட்ராக்டில், எந்த ஆப்ஷனில், எந்த ஃபியூச்சர்ஸில் ஏறிக்கிட்டு வருது அப்படின்றது நமக்கு லேட்டஸ்ட் டீட்டெயில் கிடச்சிரும். அப்போ என்ன நடக்குது, இப்போ நிஃப்டியில் 11,700 கால் ஆப்ஷன் தான் டாப் லெவலில் இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்குது. ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுல. அப்போ இதில் நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு ஈஸி, புரியுதுங்களா, ஈஸியாக. ஆனால் ரிஸ்க்கு, ஆப்ஷன்னாலே ரிஸ்க் அதிகம், அது புரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு உடனே வெளியே வரணும், ஒரு 300 400 ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்த லெவலில் அடுத்தது கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை பொறுத்தளவில் எஸ்பிஐ அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் அதிகமாக இருக்குது. டாடா மோட்டார்ஸ் கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே வருதா, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குமா. ஸோ நிறைய பேர் டாடா மோட்டார்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குன்றதை போட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் லேட்டஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஈக்விட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்குன்னா 5.76% வந்து இந்த கான்ட்ராக்டில் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் 188. ஃபியூச்சர்ஸ், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் இது. ஓகே, ஸ்டாக் ஃபியூச்சர்ஸு டாடா மோட்டார்ஸோடது. எக்ஸ்பைரி டேட் 25 ஏப்ரல். அது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 199, ப்ரீவியஸ் க்ளோஸ் 188. ஸோ எத்தனை பர்சன்டேஜ், 5.76% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா. அதே மாதிரி வேறு என்ன பெஸ்ட்டாக இருக்குன்றது நீங்கள் பார்க்கணும். இந்த பேஜில் வர்றது எல்லாமே வந்து டாப் 20 தான் வந்து டாப் 25 செக்யூரிட்டிஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. டாப் 25 இதுக்குள்ளே நீங்கள் ட்ரேடிங் பண்ணால் போதும். இது இல்லாமல் இன்னும் போய் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இதில் வந்து ரைஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஸ்லைட் இன் ப்ரைஸ். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, அதை என்ன பண்ணுறதுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ எங்கே இருக்கும், ஸ்லைட் இன் ப்ரைஸ், ரெண்டாவது ஆப்ஷன். இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுது. அப்போனா என்ன, விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இருந்தாலும் நம்ம வெளியே வந்துடணும். பேங்க் நிஃப்டி 30,000 புட் ஆப்ஷன் வெளியே வராங்க. பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனில் 30,500. ஸோ அப்போ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் பேங்க் நிஃப்டி ப்ளே பண்ண போகுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த டேட்டா வச்சே நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். அடுத்து ஸ்லைடு இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ரைஸ் இன் ப்ரைஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் குறையுது, ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்பையும் வந்து நம்ம கொஞ்சம் பேக் அடிச்சிடணும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். இது இல்லாமல் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இந்த மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெண்டாவது செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது அதில் வந்தீங்கன்னா நம்ம மற்ற வெப்சைட்ஸ்லாம் போகாமல் இங்கே எல்லாமே எடுக்கலாம். மோஸ்ட் ஆக்டிவ் கால்ஸ், கால் ஆப்ஷனில் ஆக்டிவாக இருக்கிறது யார், ரொம்ப அதிகமான ஆக்டிவ், ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டாப் 10 வால்யூம் படி. வால்யூமில் எது அதிகமான வால்யூம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன். ஓகே, ஆல் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு நீங்கள் மந்த்லி கான்ட்ராக்ட் கூட போட்டுக்கலாம். நிஃப்டி 50 நிஃப்டி பேங்கான்றதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஆல் கான்ட்ராக்ட்ஸில் இருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி டாப்பில் இருக்குது. எது 4ஆம் தேதி ஏப்ரலோடது 30,500. ஸோ அதே மாதிரி ஆக்டிவ் வேல்யூன்னு போட்டிருக்காங்க, வேல்யூலையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அடுத்தது ஆக்டிவ் புட்டில் எது ஆக்டிவாக இருக்குது. இப்போ வீக்லி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணனால எல்லாமே வீக்லி ஆப்ஷன்ஸை தான் காமிச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்தது மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸ்பைரி டேட்டோடு பார்க்கலாம். எப்பயுமே வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் முதல் விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸ்பைரி டேட் தான். எந்த எக்ஸ்பைரி டேட்டுன்றதை பார்க்கணும். நீங்கள் பாட்டுக்கு 20 மந்தோட எக்ஸ்பைரி டேட்டுன்னு நினச்சிக்கிட்டு வீக்லி எக்ஸ்பைரி டேட்டில் வாங்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. முதல்ல ஆப்ஷன் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியதே எக்ஸ்பைரி டேட் தான். நான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். அதில் எதில் அதிகமாக இருக்குது, 25 ஏப்ரல் எக்ஸ்பைரி டேட்டுக்கு என்ன ஆகுது, வேல்யூம் கான்ட்ராக்ட் எவ்வளோ ஆகுது, பர்சன்டேஜ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆகிருக்கு, கிளியராக செக் பண்ணி நீங்கள் பார்த்துடலாம். எல்லாத்தையுமே ஒரே பேஜில் ஒரே இடத்துலேருந்து எடுத்துடலாம். இது இல்லாமல் மற்றதையும் நீங்கள் வந்து எடுக்கலாம். அதாவது ப்ரைஸ் பேண்ட் ஹிட்டர்ஸ் நம்ம பார்க்குறோம்ல, எந்தெந்த ஸ்டாக் இன்றைக்கி ப்ரைஸ் பேண்டை ஹிட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், மொத்தம் செக்யூரிட்டிஸ் ஹிட்டிங் த அப்பர் பேண்டு 87 செக்யூரிட்டிஸ் அப்பர் பேண்டை ஹிட் பண்ணி அந்த இடத்துல நின்றுச்சு, அவ்வளோதான். லோயர் பேண்டில் 56 செக்யூரிட்டிஸ் நிற்கிது, போத் 26. டோட்டல் செக்யூரிட்டிஸ் 169 ஸ்டாக்ஸ் பேண்டு ஹிட் ஆகிருக்கு. இதில் அப்பர் பேண்டு மட்டும் ஹிட் ஆன ஸ்டாக்ஸ் எது அப்படின்னு பார்க்கலாம். 8K மைல்ஸ் பார்த்தீங்கன்னா 5% அப்பர் பேண்டு, ப்ரைஸ் பேண்டு 5%க்கு மேலே ஏற விட மாட்டாங்க. ஸோ என்ன ஆகிடுச்சு, அது ஏறி நின்றுச்சு. அடுத்தது வேறு என்ன, 20% ப்ரைஸ் பேண்டு BRNLனு ஒரு ஸ்டாக்கு 20% ஏறி அதோட நின்றுச்சு. இதெல்லாம் 20% அப்பர் பேண்டு, இதெல்லாம் 5%. ஸோ ப்ரைஸ் பேண்டு ஹிட்டர்ஸ் அது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதையும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அது எந்தெந்த ஸ்டாக் ஹிட் ஆகிருக்குன்றதையும் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அடுத்து லோயர் பேண்டும் அதே மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி போத் ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். வால்யூம் கெய்னர்ஸ் இங்கேயே நம்ம பார்த்துடலாம். எதில் வால்யூம் கெய்னர்ஸ் அதிகமாக இருக்குது, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸில் வால்யூம் அதிகமாக கெய்னர் ஆகிருக்காங்க. 1 வீக் 2 வீக் டுடே எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். NSE வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம்.
ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போக ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஸ்டாக்கில் வந்து எல்லா லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லேயும் டாப் கெய்னர்ஸ் யார், டாப் லாஸர்ஸ் யாருன்றதை நம்ம பார்த்துக்கலாம். அதாவது கெய்னர்ஸை இப்போ நான் இந்த இடத்துல போய் டாப் 10 கெய்னர்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே என்ன ஆகுது, நிஃப்டி 50ல் டாப் 10 யார், அடுத்தது நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் யார் டாப் 10, அடுத்தது செக்யூரிட்டிஸ் 20 ரூபாய்க்கு கீழே இருக்கிறதுல யார் டாப் 10ல் இருக்காங்க, அதுக்கப்புறம் 20 ரூபாய்க்கு மேலே அப்புறம் F&O செக்யூரிட்டிஸில் யார் டாப் 10ல் இருக்காங்க. டாடா மோட்டார் டிவிஆர் 7% ஏறி இருக்குது, டாடா மோட்டார்ஸ் 6.4, BEL, பாரதி ஏர்டெல், இதெல்லாம் ஹைராரிக்கல் வைஸில் கரெக்டாக டாப் 10 ஸ்டாக்ஸ் மட்டும். இந்த டாப் 10 ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துடலாம். ரொம்ப சிம்பிள். எல்லா செக்யூரிட்டிஸும் மிக்ஸ் பண்ணி அதில் டாப் 10 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு BRNL, இதெல்லாம் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆனது, புரியுதுங்களா? ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு எல்லாத்தையுமே கலந்து மொத்தமாக ஆல் ஓவராக மார்க்கெட்டில் யார் டாப் 10 அப்படின்றது இதுலேருந்தும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பல விதங்கள் இருக்குது ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்தையுமே நீங்கள் NSE வெப்சைட்லேருந்தே வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து investing.comல என்னென்ன டேட்டாவெல்லாம் எடுக்கலாம், அதை எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.